இயல்பாக கஷ்டமான அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு லக்னம் கெட்டு போயிருது, ராசி கெட்டு போயிருது, சனி அதிகமான கிரகங்களை தொடர்பு கொண்டிருக்கிறாரு. நல்ல ஜாதகத்துக்கு சுக்கிரனும் குருவும் பௌர்ணமி சந்திரனும் அதிகமான கிரகத்தை தொடர்பு கொண்டிருப்பாங்க. வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி அண்ணன், இஃப் அதர் பிளானட் நாட் இன் குட் பொசிஷன் பட் லக்னாதிபதி இஸ் உச்சம், வில் இட் பிரிங் எனி ப்ராக்ரஸ் இன் லைஃப்? ஓகே, எனி ப்ராக்ரஸ்ன்னு கேட்குறீங்க. எல்லா ப்ராக்ரஸும் லக்னாதிபதி அமைப்புகளில் தான் நடக்கும். சரி, என்ன கேட்குறீங்க? எல்லா கிரகமும் சரியில்லாத இடத்துல இருக்குது, லக்னாதிபதி உச்சமாக இருக்கிறாரு அப்படின்னு அந்த நிலைமையிலன்னு சொல்கிறீங்க. அப்போது இது என்ன மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும், நல்ல இது அமைப்பு கொடுக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. சரி, இயல்பாக லக்னாதிபதி யார்? சுபராக இருந்தால் ஒரு அமைப்பு, அதாவது குருவாக இருந்தால் ஒரு அமைப்பு, சுக்கிரனாக இருந்தால் ஒரு அமைப்பு, புதனாக இருந்தால் ஒரு அமைப்பு. அதே மாதிரி சனியாக இருந்தால் ஒரு அமைப்பு, செவ்வாயாக இருந்தால் ஒரு அமைப்பு அப்படின்ற தன்மைகளில் வந்துடும். சந்திரன் சூரியனாக இருந்தால் ஒரு அமைப்பு. சரி, சுபர்கள் உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் எங்கே? சரி, ரிஷப லக்னமாக இருக்கிறீங்க, துலாம் லக்னமாக இருக்கிறீங்கன்னா ரிஷபத்துக்கு 11ஆம் இடத்துலையும் துலாத்துக்கு 6ஆம் இடத்துலையும் வந்து லக்னாதிபதி உச்சமாவார். ரெண்டு வகையிலுமே இது ப்ளஸ் தான். என்ன? துலாமாக இருந்தால் வெளிநாடு வெளிமாநில அமைப்புகளுக்கு கொண்டு போவார். ரிஷபமாக இருந்தால் நல்ல வாழ்க்கை அமைப்பை கொடுப்பாரு, சமாளிக்கக்கூடிய அமைப்புகளை கொடுப்பாரு, நல்ல லுக்கை கொடுப்பாரு. மீன லக்னமாக இருந்தால் உச்சமாகி லக்னத்தை பார்ப்பார், இது ஒரு ப்ளஸ். லக்னத்தில் சனி செவ்வாய் ராகு இருந்தால் கூட உச்சமாகி அவர் குருவின் பார்வையில் லக்னம் வந்துடுறது அபாரம். மீன லக்ன தனுசு லக்னமாக இருக்கிற பட்சத்தில் 8ஆம் இடத்துல உச்சமாகி வெளிநாடு வெளி மாநில அமைப்புகளில் சில விஷயங்களை பண்ணுவார். அதே மாதிரி ஆன் த ஆல் பிளானட் இன்னும் எங்கே கொடுத்துருக்கீங்க? இன் குட் பொசிஷன், நாட் குட் பொசிஷன் கொடுத்துருக்கீங்க. அப்போது லக்னம் எல்லாம் கெட்டு போயிருக்கு, எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாபத்துவ அமைப்புகளை தொடர்பு கொண்டிருக்கிறாங்க. சுப அமைப்புகள் இல்லாத நிலையில், ஆதிபத்திய விசேஷம் இல்லாத நிலையில் ரொம்ப 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 சுமாரான அமைப்புகள் இருக்குங்க. லக்னாதிபதி உச்சமாக இருக்கிறாருன்றதுனால எவ்வளோ அடித்தாலும் தாங்கக்கூடியவராக இருப்பீங்க. இல்லைங்க, அடுத்தடுத்து சனியினுடைய செவ்வாய் ராகுவோடைய தொடர்பில் இருக்கக்கூடிய பிளானட்டோடைய அமைப்பு அமாவாசை அப்படி இப்படின்னு பாபத்துவமாகவே இருக்குது. ஒருத்தர் பிறந்ததுலேருந்து சுமாரான கஷ்டமான வாழ்க்கையில் இருக்கிறாரு, அடிப்படை மட்டும் இருக்குது, சில நேரங்களில் அடிப்படையும் இருக்க மாட்டுது. இல்லைங்க, பிறந்ததுலேருந்து குரு சுக்கரன் பௌர்ணமி சந்திரன் தொடர்பில் இருக்கக்கூடிய அமைப்புகள்லேயே வருது. இந்த இடத்துல லக்னம் லக்னாதிபதிக்கு உட்பட்டு நல்ல வாழ்க்கை. ஓகே, இது உங்கள் புரிகிற மாதிரி சொல்லணும்னா ரொம்ப நல்லா இருக்கிறாங்கல்ல, லக்ஸரி லைஃப் ஸ்டைலில் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் அடுத்தடுத்து யோக தசையும் லக்னம் லக்னாதிபதி சுபத்துவமாகவும் பௌர்ணமி சந்திரன் அப்படி இப்படின்னு யோக அமைப்புகளில் பிறக்கிறாங்கங்க. இயல்பாக கஷ்டமான அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு லக்னம் கெட்டு போயிருது, ராசி கெட்டு போயிருது, சனி அதிகமான கிரகங்களை தொடர்பு கொண்டிருக்கிறாரு. நல்ல ஜாதகத்துக்கு சுக்கிரனும் குருவும் பௌர்ணமி சந்திரனும் அதிகமான கிரகத்தை தொடர்பு கொண்டிருப்பாங்க. இந்த அமைப்புகளில் தாங்க ஒரு பிறக்கும் போதே சில விஷயங்கள் முடிவாகி பிறக்குதுங்க. அதனால தாங்க சில நேரங்களில் கடவுள்ன்றது இந்த ஜென்மத்தில் நம்ம டிசிப்ளினாக இருக்கிறதுக்காக கடவுள் வழிபாடு பண்ண வேண்டிய அமைப்பு தானே தவிர வாழைப்பழத்தை நோண்டி வாழைப்பழத்தில் விளக்கு போடுறதோ, ஆமணக்கில் விளக்கு போடுறதோ, இதில் விளக்கு போடுறதோ, அதில் விளக்கு போடுறதோ, கடவுள் கொடுத்த காய்கறிகளை தயவு செஞ்சு சமைச்சு சாப்பிடுங்க. இதை சொல்லணும் அடிக்கடி. இப்போ என்னென்னத்துலேயோ விளக்கு வந்துருச்சு, யாரை தான் இந்த ட்ரெண்டெல்லாம் கொண்டுட்டு வரான்னு தெரில. ஆனால் ஏதாவது ஒரு பைத்தியக்காரன் சொல்லியிருப்பான், அந்த பைத்தியக்காரனை நம்பிக்கிட்டு தான் அப்படிலாம் இருக்கும். இந்த மாதிரி அமைப்புகள் இல்லாமல் பிறவியிலேயே இவர் இப்படிங்க, ஒரு டாக்டரு பிறவியில் ஒரு டாக்டர், ஒரு ஜோதிடர் நல்ல ஜோதிடர், ஒரு நல்ல ஜோதிடர் பிறவியில் ஒரு நல்ல ஜோதிடர், ஒரு எஸ்பிபி பிறவியிலே ஒரு சிங்கருங்க, ஒரு ஏஆர் ரஹ்மான் பிறவியிலே கம்போசர். இடையில செஃபா கிஃபா ஏதாவது கிண்டிட்டு இருந்தாரா? இல்லை, இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய ஜேர்னி அதனை நோக்கியே தான் இருக்கும். இப்படி ஒரு கிளியரான ஒரு விஷன்லேருந்து பாருங்கள், உங்களுக்கு சில விஷயம் ஜோதிடம்னா என்னன்னு புரியும். சரிங்களா? நான் உங்களுக்கு விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.